குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 36வது பாடல். பண்டாய நான் மறைகள் பாடும் பரிசலவோ தொண்டாய தொண்டருளம் தோற்றி ஒடுங்குமதோ. பண்டாய அப்படின்னா பழைமையான மெய்ப்பொருளானது பழைமையான 4 மறைகளும் போற்றிடும் தன்மை உடையதன்றோ. தன் அடியவரின் உள்ளத்தில் தோன்றி மறையும் தன்மை உடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 37. ஓத எளிதோ ஒருவர் உணர்வரிதோ பேதமர எங்கும் விளங்கும் பெருமையன் கான். பேதமர அப்படின்னா வேற்றுமை இல்லாமல் இறைவன் மனம் மொழி கடந்து நின்றாலும் வேற்றுமை இல்லாமல் விளங்கும் பெருமையுடையவன் ஆதலால் அவன் திருவருள் கண்கொண்டு காண்பவர்க்கு ஓதவும் உணரவும் எளியவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 38. வாக்கும் மனமும் கடந்த மனோலயன் கான் நோக்க அறியவன் கான் நுண்ணியரில் நுண்ணியன் கான். அதாவது நுண்ணியரில் நுண்ணியன் அப்படின்னா மிகவும் நுட்பமானவன், வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருந்தாலும் அந்த மனத்திலேயே இருப்பவன், அவன் கண்களில் இருந்தாலும் காண்பதற்கு அறியவன், நுட்ப அறிவுடையவரை விட நுட்பமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 39. சொல்லுக்கு அடங்கான் கான் சொல் இறந்து நின்றவன் கான். கல்லுள் இருந்த கனலொளி போல் நின்றவன் கான். சொல் இறந்து நின்றவன் அப்படின்னா சொல்லை கடந்து நின்றவன். கனல் அப்படின்னா நெருப்பு. தோழி இறைவனானவன் சொல்லுக்கு அடங்காதவன், சொல்லுக்கு அப்பாற்பட்டவன். அதனால் அவன் இயல்பை சொல்ல வல்லவர் யார்? கல்லுக்குள் இருந்த நெருப்பின் ஒளி போன்றவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 40. சுட்டிறந்த பாழதனில் சுகித்திருக்க சொன்னவன் கான் ஏட்டில் எழுத்தோ எழுதினவன் கைப்பிழையோ. சுகித்திருக்க அப்படின்னா இன்பமாக இருக்க, இறைவன் சுட்டப்படும் இடத்துக்கு அப்பாற்பட்ட வெட்ட வெளியில் எப்போதும் இன்பமுடன் இருக்கும்படி எனக்கு அறிவுறுத்தியவன். இவ்வாறு பால் வெளியில் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது விதி ஏட்டில் எழுதப்பட்டதோ அல்லது அதனை எழுதியவன் கைப்பிழையோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 41வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.